பாருங்க, நான் வந்து ஒரு பொம்மை ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து நான் இது பூராமே ஒரு ஒயரில் போட்டு இந்த 2 கையும் காலும் தனியாக போட்டு ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து தலை இந்த ஒயர்லேயே நான் போட்டுட்டேன், ஜாயின் பண்ண மாதிரி போட்டுட்டு நூலை எடுத்து இந்த மாதிரி முடி மாதிரி வச்சு ஒட்டிட்டேன். இது வந்து இதுக்கு இந்த தலை வந்து சின்ன ஷால் மாதிரி எனக்கு கிடைக்கல, அதனால் நான் லேஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா சார்ட் பேப்பர் மாதிரி ஒட்டி வரைஞ்சிருக்கேன். இந்த லேஸவே நான் வந்து நெக்லஸ் மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். இது வேணால் நம்ம பூ கொடுக்குற மாதிரி கூட நம்ம இந்த கையை வச்சுக்கலாம். இது வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்க மராட்டியர்ஸு, அந்த மாடலில் நான் பண்ணியிருக்கேன் இந்த பொம்மையை. நம்ம இப்போ வந்து இப்படி பூ கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். இது என்னோடய க்ரியேட்டிவில் நான் பண்ணினேன். இது வச்சு நம்ம இதை சொருகி விட்டுட்டோம்னா பூ கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பூ கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு பால் செஞ்சு அந்த பால் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இது ஆக்சுவலாக வந்து இந்த மராட்டிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொம்மை அவங்க வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்க கேர்ள்ஸ் எல்லாம், அது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த பொம்மை போட்டேன். நல்லா 2 பக்கம் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு இதுக்கு வந்து 1/2 ரோல் ஆச்சு. நான் இதை வீடியோ போடுறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். இல்லை இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட ஐடியாவையும் கொடுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி க்ரியேட்டிவாக எனக்கு நிறைய பேர் நான் செஞ்ச இந்த மயில் கூடையும் சிவன் கூடையும் போட்டிருந்தீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.